+2க்கு ரிசல்ட் வந்துருச்சு. இன்ஜினியரிங் போகணும்னு ஆசையோட இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. சரி, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் என்னென்னது சார்? +2 முடிச்சவங்க கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. டிஎன்இஏல இருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு ரேண்டமா ஒரு நம்பர் கொடுப்பாங்க. நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. சார், ரேங்க் லிஸ்ட்னா என்னது சார்? எப்போ ஓவரால் இத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல நீங்க இத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க இந்த கேட்டகரியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் லிஸ்ட் என்ன செய்வாங்கன்னா வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங்னா என்னது சார்? கவுன்சிலிங்கிறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்கப்பா. எனக்கு இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் வேணும், நான் இவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்னது சார்? இந்த காலேஜுக்கு இந்த கோர்ஸுக்கு இந்த கட் ஆஃபுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க, இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது அவங்க ஒரு இதை அலாட்மெண்ட் பண்ணி என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் த அலாட்மெண்ட். நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்த இதுல ஏதோ ஒண்ணு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சூஸ் பண்ணலாம். இதுதான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா கவுன்சிலிங்கினுடைய ஒரு பேசிக் ப்ராசஸ். இதுல என்ன வந்து கேட்டகரி வைஸா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு இருக்கு, 7.5 இதுக்கு அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் வந்து நிறைய டிவைட் ஆகி என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஸோ 1 by 1 நான் என்ன செய்வேன்னா சொல்ல போறேன். இதுல நம்ம சொல்ல வேண்டியது ஃபர்ஸ்ட் பார்ட், நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது, பண்ண போறதுக்கு முன்னாடினா என்னது சார் அர்த்தம்? சர்டிபிகேட் எல்லா டீடைல்ஸும் கேதர் பண்ணிட்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷன்ல உட்காரணும். ரிஜிஸ்ட்ரேஷன்ல உட்கார்ந்துட்டு என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணக்கூடாது. அதனாலதான் ஹெட்டிங்கே என்னது கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெடி வித் ஃபாலோயிங் டீடைல்ஸ். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்ல உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னென்ன சர்டிபிகேட்ஸ், என்னென்ன டீடைல்ஸ் நீங்க கேதர் பண்ணணும், அதை தான் நான் டீட்டெயிலாக என்ன செய்ய போறேன்னா சொல்ல போறேன். எப்பவும் சொல்றதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. நவ் டிஎன்இஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வைக்கணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நேம். சார், என் நேம் தான் எனக்கு தெரியும்ல சார். நேம்னா நேம் மட்டும் கிடையாதுப்பா. 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, உன்னுடைய டிசி, உன்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்துலேயும் காமனா நேமு ஒன்று போல இருக்கணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இல்லாமல் இருக்கணும். ஸ்பேசஸ் கரெக்டாக இருக்கணும். இனிஷியலை ஃப்ரண்ட்ல போடுவீங்களா பேக்ல போடுவீங்களா, ரொம்ப அக்யூரேட்டாக உங்களுடைய நேமை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற நேரம் டைப் பண்ணுறணும். அதனால் எல்லாருடைய நேமும் ஸ்பெல் எரர் இல்லாமல் வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும் மார்க் ஷீட்டை வச்சு. இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸ் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸுமே டிஎன்இஏலேருந்து சென்ட் பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு மெயில் அட்ரஸை என்ன செய்யக்கூடாதுன்னா மாற்றக்கூடாது. அதே மாதிரியே என்ன செய்யக்கூடாதுன்னா பாஸ்வேர்டு இதெல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மறந்துடக்கூடாது. டெய்லி வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொபைல் நம்பர் கான்ஸ்டன்ட் மொபைல் நம்பராக இருக்கணும். உங்கள் அப்பாவுடைய மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களுடைய யூசேஜ் மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் எல்லா டீட்டெயில்ஸுமே எது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா பாஸ் பண்ணுவாங்க. ஓடிபி இடிபி எல்லாமே எதுக்கு தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் மொபைல் நம்பருக்கு தான் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா வரும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்றதா இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா ஓப்பன் காம்படிஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பிசிஎம், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி. இது எல்லாத்துக்குரிய சர்டிஃபிகேட் கட்டாயம் உங்கள்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வர்றவங்க யாரெல்லாம்? எக்ஸர்வீஸ்மேன். உங்க அப்பா எக்ஸர்வீஸ்மேனா இருந்துச்சுன்னா அதுக்குரிய சர்டிஃபிகேட் இருக்கணும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், பிசிக்கலி ஹேண்டிகேப், விஷுவலி ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க. ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்து அதனால ஏதாவது ஒரு கன்செஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷன்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் அதுக்குரிய சர்டிஃபிகேட் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்டேட் லெவலா நேஷனல் லெவலா எந்த லெவலில் வந்து இதுக்கு வந்து இருக்கோ அதுக்குரிய சர்டிஃபிகேட்டு உங்கள்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கணும். அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வாரீங்கன்னா இந்த 3 கேட்டகரிக்குள்ள தான் வருவீங்க. இதுக்குரிய சர்டிஃபிகேட் கட்டாயம் ரெடி பண்ணிட்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உட்காரணும். போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்.
கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 6th ல இருந்து 12th வரைக்கும் நான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் அப்படிங்கிறத நீங்க சர்டிஃபைடு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 7.5 கட் ஆஃப் அந்த ரிசர்வேஷன் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். அப்புறம் என்ன, அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் உங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து நீங்க கட்டாயம் வாங்கி வச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபீஸ் பே பண்றதா இருந்துச்சுன்னா முதலே உங்களுக்கு தெரியணும், நான் நெட் பேங்கிங் பண்ண போறேனா, இல்லைன்னா யூபிஐ மூலமா நான் பண்ண போறேனா, இல்லைன்னா நான் டிடி எடுத்து ஃபீஸ் பே பண்ண போறேனா, எதுவாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உட்காரணும். நெட் பேங்கிங்னா என்னது சார்? இப்போ உங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வச்சு நீங்க என்ன செய்யலாம்னா பே பண்ணலாம். யூபிஐனா உங்களுடைய ஜிபே மூலமா நீங்க என்ன செய்யலாம் பே பண்ணலாம். டிடி எடுத்துனா ஆல்ரெடி எவ்வளவுன்னு சொல்லி எடுத்து அதுக்கு நான் டிடி எடுத்து கொண்டு வந்து அதை மட்டும் நான் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா சப்மிட் பண்ணலாம். எமிஸ் நம்பர் அண்டு ஆதார் நம்பர். இந்த எமிஸ் நம்பர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்தும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் செப்பரேட்டடா ஒரு நம்பர் உண்டு. அந்த நம்பரை கரெக்டா எழுதி வச்சிருந்துருக்கணும். ஆதார் நம்பர், ஆதார் கார்டு கட்டாயம் இருக்கணும். அந்த ஆதார் கார்டுடைய நம்பரை கரெக்டா கிளியரா டைப் பண்ணி வைக்கணும். 10th மார்க் ஷீட் உங்க ஸ்கூல்ல ஆல்ரெடி இருக்கும், அதை வாங்கி இருக்கணும். 12th ஹால் டிக்கெட். இந்த 12th ஹால் டிக்கெட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பரை அக்யூரேட்டா டைப் பண்றதுக்கு. 12th மார்க் ஷீட் ரிசல்ட் வர்ற நேரம் நீங்க 12th மார்க் ஷீட்டை நெட்ல இருந்து என்ன செஞ்சிருப்பீங்கன்னா டவுன்லோட் பண்ணுவீங்க. அதை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இதுல ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்காலர்ஷிப். ஃபீஸ்ல கன்செஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப் கேட்டீங்கன்னா அந்த இதுல என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஃபீஸ். அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நீங்க தான் முதல் பட்டதாரியா இருந்தீங்கன்னா, உங்க வீட்டுல நீங்க தான் முதல் பட்டதாரியா இருந்தீங்கன்னா அதுக்குரிய சர்டிபிகேட்டை வாங்கிட்டு தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா உட்காரணும். உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் உண்டு. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யூஸ் த டேட்டா ஷீட். என்ன அர்த்தம்னு கேட்டா இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டேட்டா ஷீட் ஓப்பன் ஆகும். அந்த டேட்டா ஷீட்டை யூஸ் பண்ணி தான் இவ்வளவு டீடைல்ஸையும் நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அதுல அப்லோட் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிறது எப்படின்னு கேட்டேன் நாட் ஈஸி. இவ்வளவு டீடைல்ஸையும் ரொம்ப அக்யூரேட்டா கொஞ்சம் கூட எரர் இல்லாம பண்ணீங்கன்னா பெட்டர். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எரர்னால ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. எத்தனை சர்டிபிகேட்னா மோர் தென் 10,000 அக்யூரேட்டா எனக்கு தெரியல. இயர் பை இயர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஆனால் என்னன்னு கேட்டா அப்ராக்சிமேட்டா ஒரு 10,000 இது ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப தெளிவா தப்பு இல்லாம கொஞ்சம் கூட மிஸ்டேக் ஆகாம எல்லா டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க ரொம்ப ரிலாக்ஸா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை என்ன செய்யலாம்னா பண்ணலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.